பிள்ளைகள். நாங்க அந்த கடைசியாக 2016ஆம் ஆண்டு கேள்வி பார்த்தோம். அதுல 4ஆம் கேள்வி பார்க்கணும். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் 3 விளைவுகளை கூறி விளக்குக. இந்த கேள்வி அடிக்கடி வந்து கொண்டிருக்குது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் விளைவுகள் என்று பார்க்க எங்களுக்கு தெரியும். ஒன்று, நேச நாடுகள் வெற்றியுற்றி அச்சு நாடுகள் தோல்வி அடைந்தது. நேச நாடுகளாக காணப்பட போது அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வெற்றி. அச்சு நாடுகள் 2ஆம் யுத்தத்தில் அச்சு நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் படுதோல்வி அளிக்கப்பட்டது. அடுத்த, உயிர் சேதங்களும் சொத்துகளும் பாரிய அளவில் அளிக்கப்பட்டன. சரியா? அப்ப இந்த 2ஆம் யுத்தத்துல ஆயுத பாவனை மட்டுமல்லாமல் அணுவாயுத பாவனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அணுவாயுத பாவனை முதலாக மேற்கொள்ளப்பட்டிருப்பது காரணமாக இந்த பாரிய உயிர் சேதங்கள், உயிர் அழிவுகள் அங்கு உருவாகி இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவின் விமானங்கள், அமெரிக்க யுத்த விமானங்கள் இப்ப இந்த ஹிரோஷிமா, நாகசாகி 2 நகரங்கள் மீதும் குண்டு வீச்சு தாக்குதலை மேற்கொண்டு அளித்ததாக கூறப்படுகின்றது. ரைட். அடுத்தபடியாக காணப்பட போது ஜெர்மனி 2ஆக பிளக்கப்பட்டமை. அடுத்த, உலக வல்லரசுகளாக இருந்த பிரித்தானியா, பிரான்ஸ் அந்த இடத்தை இழந்தன. அந்த இடத்தை இழந்து அதுக்கு பதிலாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் உயர்த்தி கொண்டுள்ளது. அடுத்த, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தோற்றம் பெற்றது. அப்ப இன்று உலகில ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் 2ஆம் யுத்தத்தில் ஐநா ஸ்தாபனமே அது இன்று வரைக்கும் அந்த யுத்தம் ஏற்படாமல் பாதுகாத்து வருகின்றது. சரி, இன்று வரைக்கும் யுத்தம் மூலாமல் பிரச்சனைக்குரிய நாடுகளை இனங்கண்டு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வருகின்றது. சரியா? அடுத்தது, சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சர்வாதிகார முடிவு ஆட்சி, அதாவது இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனியில போன்ற சர்வாதிகார ஆட்சி காணப்பட்டுள்ளது. அந்த ஆட்சி அங்க முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு காணப்படுகின்றது. சரி, அடுத்த, பொருளாதார வீழ்ச்சி ஒன்று அங்க உருவாக்கப்பட்டது. அடுத்த, மார்ஷல் திட்டம் 2ஆம் உலக போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சிக்காக மார்ஷல் திட்டம் ஒன்றை உருவாக்கப்பட்டுள்ளது. ரைட்டு, அதற்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் 3 விளைவுகளை கூறி விளக்குக. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் விளைவுகள் 3 கூறி விளக்குக. சொல்லிக்கொள்ளுங்க. ஒன்று, நேச நாடுகள் வெற்றியடைந்து அச்சு நாடுகள் தோற்றம் பெற்றன. அச்சு நாடுகள் தோற்றம் பெற்றன. அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நேச நாடுகள் வெற்றியடைந்து ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி போன்ற அச்சு நாடுகள் தோல்வி அடைந்தன. அடுத்த 2வது பாயிண்ட், உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் உருவாகியது. உயிர்களும் சொத்துக்களும் அழிக்கப்பட்டன. இங்கு அணு ஆயுத பாவனைகளினால் கூடுதலான உயிரிழப்புகள் அங்கு உருவாகியது. குறிப்பாக அமெரிக்காவினால் ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாகி 2 நகரங்களும் முற்றாக அங்கு அளிக்கப்பட்டது. அடுத்தபடியாக உலக வல்லரசுகளாக இருந்த பிரித்தானியாவும் பிரான்சும் அந்த இடத்தை இழந்து கொண்டன. உலக வல்லரசுகளாக இருந்த பிரித்தானியாவும் பிரான்சும் அந்த இடத்தை இழந்து கொண்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் உலக வல்லரசுகளாக தோற்றம் பெற்றன. அடுத்த, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் காரணமாக உலக அமைதியை பேணி பிரச்சனைக்குள்ள விடயங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து இன்று வரைக்கும் போர் நிகழாமல் பாதுகாக்கின்றது. அடுத்த, 2ஆம் உலகப் போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு
இரண்டாம் உலகப் போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி அளிப்பதற்காக மார்ஷல் என்பவரினால் மார்ஷல் திட்டம் அங்கு உருவாக்கப்பட்டது. மார்ஷல் திட்டம் உருவாக்கப்பட்டது. அடுத்த சர்வாதிகார முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது. அடுத்த உலக பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அடுத்த அமெரிக்கா தலைமையில் முதலாளித்துவ நாடுகளும் ரஷ்யா தலைமையில் சமதர்ம நாடுகளும் தோற்றம் பெற்றது. இது இரண்டாம் யுத்தத்தின் விளைவுகள். அடுத்த கவனிக்கலாம் 2017ஆம் ஆண்டு கேள்வியை கவனிக்கலாம். முதலாம் உலக மகா யுத்தத்தில் கவனிக்கலாம். 2017ஆம் ஆண்டு கேள்வி. முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது நட்பு அணிக்கு நாடுகள் 3 தெரிக. அப்ப நட்பு நாடுகள் 3 தெரி சொல்லி முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது கேட்கப்பட்டிருக்குது. அது அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா. அப்ப முதலாம் யுத்தத்தில் பங்கு பெற்றிய நட்பு நாடுகள் 3 அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா. ரைட்டு. அப்ப இந்த கேள்வி தொடர்ச்சியாக இந்த 3 வெள்ளிக்கு வந்து கொண்டே இருக்குது. முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கு பெற்றிய நட்பு நாடுகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கு பெற்றிய நட்பு நாடுகள் 3 அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா. அடுத்த கவனிக்கலாம். ஏபிசிடி என்று 4 கேள்விகள் வந்திருக்குது. முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கு பெற்றிய யுத்தத்தின் போது அமெரிக்காவில் இருந்த ஜனாதிபதி. அப்ப முதலாம் யுத்தத்தின் போது அமெரிக்கா இருந்த ஜனாதிபதி வூட்ரோ வில்சன். இது அமெரிக்காவிட முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது அமெரிக்காவில் இருந்த ஜனாதிபதியாக வூட்ரோ வில்சன் காணப்பட்டார். இரண்டாம் யுத்தத்தின் போது ஜப்பானிய தாக்குதலுக்குட்பட்ட அமெரிக்கா துறைமுகம். அதாவது இரண்டாம் யுத்தத்துல வந்து அமெரிக்கா ஈடுபடவும் இந்த துறைமுகம் காரணமா இருக்குது. ஜப்பானால் தாக்கப்பட்ட துறைமுகம் பேர் துறைமுகம். பேர் துறைமுகம் தான் தாக்கப்பட்ட துறைமுகம், அமெரிக்காவின் பேர் துறைமுகம். சி வந்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜெர்மன் வதைமுகாம்களில் கொல்லப்பட்ட இனம் யூதர்கள். கூடுதலாக கொல்லப்பட்ட முக்கியமாக ஹிட்லர் எதிரிகளாக காணப்பட்ட யூதர்கள், அதோட ரஷ்யர்கள் சமூகவாதிகளும் காணப்பட்டார்கள். ஆனால் நீங்கள் யூதர்கள் இதுக்கு விட கொடுக்கணும். யூதர்கள். ஹிட்லரின் ரகசிய பொழுதுக்கு வழங்கப்பட்ட பேர் கெஸ்டபோ. இது ஹிட்லரின் ரகசிய பொழுதுக்கு வழங்கப்பட்ட பெயராக காணப்படுது. ரைட்டா, ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது அமெரிக்காவில் இருந்த ஜனாதிபதி. முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது அமெரிக்காவில் இருந்த ஜனாதிபதி வூட்ரோ வில்சன். இரண்டாம் யுத்தத்தின் போது ஜப்பானிய தாக்குதலுக்குட்பட்ட அமெரிக்கா துறைமுகம் பேர்ல் துறைமுகம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜெர்மன் வதைமுகாம்களில் கொல்லப்பட்ட இனம் யூதர்கள். அடுத்த ஹிட்லரின் ரகசிய பொழுதுக்கு வழங்கப்பட்ட பேர் கெஸ்டபோ. ரைட். இது மூன்றாம் கலையை பாருங்க. இரண்டாம் யுத்தத்திற்கான காரணிகள் 2 சுருக்கமாக விளக்குக. அப்ப இரண்டாம் யுத்தத்துக்கு எங்களுக்கு முக்கியமான 4-5 காரணிகள் இருக்குது. ஒன்று எங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில வந்து ஹிட்லருடைய ஆக்கிரமிப்பும் அவற்றை நாசிரவாத கொள்கையும்.
அவர் ஹிட்லர் வந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். நாசியவாத கொள்கை மூலம் நாடுகளை ஆக்கிரமித்து கொண்டு வந்து சர்வாதிகார ஆட்சியை மேற்கொண்டார். இரண்டாவது இத்தாலியில் பெனிட்டோ முசோலினி இந்த பாசிசவாத செயற்பாடுகள். அடுத்த காணப்பட போது ஜப்பானின் ஆக்கிரமிப்பு கொள்கை. அடுத்த காணப்பட போது சர்வதேச சங்கத்தின் பலவீனம். அப்ப 4 காரணம்தான் இந்த 2ஆம் யுத்தத்துக்குரிய காரணங்களாக காணப்படுவது. ஒன்று ஜெர்மனியின் ஹிட்லருடைய நாசிசவாத கொள்கை, அடுத்த பெனிட்டோ முசோலினியின் செயல்பாடு, ஜப்பானின் ஆக்கிரமிப்பு கொள்கை, சர்வதேச சங்கத்தின் பலவீனம். கவனிக்கலாம். 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு ஜெர்மனியில வந்து அடோல்ஃப் ஹிட்லர் என்று மொட்டையாக கொடுக்கக்கூடாது, அடோல்ஃப் ஹிட்லர் என்று நீங்க கொடுக்கப்பட வேண்டும். ஃபுல் நேம் எதுக்கும் பாவிக்க வேணும். அடோல்ஃப் ஹிட்லர் தோற்றம் பெற்று இவர் நாசிசவாத கட்சி என்ற நாசிசவாத கொள்கை மூலம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இவர் ஒரு ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்தவர். 1ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனிக்காக போர்த்தவர். 2ஆம் உலக மகா யுத்தத்தை திறம்பட நடாத்தி சென்றவர் ஜெர்மனிய மக்களுக்கு எதிர்ப்பி. சரி, அந்த வகையில் 1936ஆம் ஆண்டு நாடுகளை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையில் அங்க ஈடுபட்டார். ரயின்லாந்து போன்ற நாட்டை ஆக்கிரமித்தார். அதை விட செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து போன்ற நாடுகளை ஆக்கிரமித்து கொண்டு தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மூலம் ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு வந்தார். அது மட்டுமில்லாமல் தன் எதிரிகளாகிய இந்த யூதர்களையும் ரஷ்ய சமவுடமாதிகளையும் கொடூரமான வதைமுகாங்கள் போன்றவற்றை அமைத்து அதில் வந்து கொடுமையான முறையில் கொலை செய்தார். பர்கன் பெல்சன், பெல்சோப், சொபிபோர் போன்ற வதைமுகாங்கள் காணப்பட்டுள்ளது. அந்த வதைமுகாங்களில் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சரியா? இதோட மட்டுமில்லாமல் அடுத்தபடியாக காணப்பட போது இந்த ஆருடைய அதாவது இத்தாலி வந்து பெனிட்டோ முசோலினி என்ற செயல்பாடும் யுத்தத்திற்கு காரணமாக காணப்படுகின்றது. இவர் வந்து கரிஞ்சட்டி என்ற ஒரு படையை உருவாக்கி பாசிசவாதத்திற்கு எதிரானவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்து கொண்டு வந்தார். இறுதி யுத்தத்துக்கு வழிவகுத்தாக காணப்பட போது இவர் ஜெர்மனி அடோல்ஃப் ஹிட்லருடன் இணைந்து தன்னுடைய ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்கின்றார். அடுத்தபடியாக ஜப்பான் வந்து ஆசியாவிலேயே பேரரசை ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கோடு ஆக்கிரமிப்பாளராக செயல்பட்டார். ஐரோப்பாவிலே இத்தாலியும் ஜெர்மனியும் என்ன மாதிரி செயல்பட்டதோ அதே மாதிரி ஆசியாவிலே ஜப்பான் ஆக்கிரமிப்பாளராக செயல்படுகின்றார். இவர் தமது நாட்டுக்கு வேண்டிய மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் இந்த ஆசியா நாடுகளை ஆக்கிரமிக்க வேண்டிய தேவை ஒன்று உருவாக்கியது. அந்த நேரத்திலே ஆசியா நாடுகள் யாருக்கு சொந்தமா இருக்கிறது என்றால் பிரித்தானியாவுக்கு சொந்தமா இருக்கிறது. இது காரணமாக பிரித்தானியாவுடன் மோத வேண்டிய நிலை ஒன்று உருவாகியது. சரி, இது காரணமாக அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் ஜப்பானுக்கு எதிராக செயல்பட்டமையும் இந்த ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு கொள்கையும் யுத்தத்துக்கு வழிவகுத்தது. அடுத்த சர்வதேச சங்கம் பலவீனம் அடைகின்றது. 20 வருஷங்கள் மட்டும்தான் சர்வதேச சங்கத்தினால் சமாதானத்தை பாதுகாக்க முடிந்ததாக காணப்படுகின்றது. இங்க வந்து அங்கத்துவ நாடுகளுக்கு ஒற்றுமையின்மை காணப்படுது. நிலையான படை அமைப்பு ஒன்று காணப்படவில்லை. சில நாடுகள் இங்கே இருந்து விலகி, இப்ப இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் விலகி தன்னுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை ஆக்கிரமிக்கிறது. இத்தாலி வந்து அபிசினியா, தற்பொழுது எதியோப்பியாவை ஆக்கிரமிக்கின்றது. இவ்வாறு இந்த ஆக்கிரமிப்பு கொள்கை காரணமாகவும் சர்வதேச சங்கம் வீழ்ச்சியடைய 2ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று, ஜெர்மனியில் அடோல்ஃப் ஹிட்லரின் செயல்பாடு அதை டேஷ் பண்ணி கொஞ்சம் வழி கொள்ளுங்க. அடோல்ஃப் ஹிட்லர் நாசிசவாத கொள்கை மூலம் நாடுகளை ஆக்கிரமித்து கொண்டு வந்தார்.
1936ஆம் ஆண்டு ரைன்லாந்தையும் ஆஸ்திரியாவையும் ஆக்கிரமித்து ஜெர்மனியோடு இணைத்தார். 1939ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவை ஆக்கிரமித்தார். மற்றும் 1940ஆம் ஆண்டு பிரான்சை ஆக்கிரமித்து அதன் தலைநகர் பாரிஸையும் கைப்பற்றினார். மற்றும் இவர் யூதர்களுக்கு எதிராக செயல்பட்டார். வதை முகாங்கள் பலவற்றை அமைத்து யூதர்களின் ரசிகர்களையும் கொடூரமான முறையில் கொலை செய்தார். குறிப்பாக SS என்ற ரகசிய இராணுவத்தின் மூலமும் கெஸ்டபோ என்ற போலீஸ் மூலமும் தனது செயல்பாட்டினை மேற்கொண்டார். இந்த கொடூரமான கொலைகளை மேற்கொண்டார். இரண்டாவது போனங்கோ இத்தாலியில் பெனிட்டோ முசோலினியின் செயல்பாடு அட்டாச் பண்ணி எழுதுங்க. பெனிட்டோ முசோலினி பாசிசவாத கொள்கை மூலம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பாசிசவாதத்திற்கு எதிரானவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்தார். கரிஞ்சட்டை என்னும் இராணுவப்படை அமைத்து இவ்வாறான கொலைகளில் ஈடுபட்டார். மற்றும் சர்வதேச சங்கத்திலிருந்து விலகி ஆபிரிக்கான் அபிசினியா, இப்பொழுது எதியோப்பியான்னு சொல்லப்படுது, ஆபிரிக்கான் அபிசினியாவை ஆக்கிரமித்தார். மூன்றாவது ஜப்பானின் ஆக்கிரமிப்பு கொள்கை. ஆசியாவில் ஜப்பான் பேரரசை கட்டியெழுப்பிக் கொள்ளும் நோக்குடன் ஓர் ஆக்கிரமிப்பாளராக செயல்பட்டார். தொழிலுக்கு வேண்டிய மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் முடிப்பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் ஆசியா நாடுகளை ஆக்கிரமிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் இந்நாடுகள் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளாக காணப்பட்டமையினால் ஜப்பான், பிரித்தானியா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு எதிராக செயல்பட வேண்டியாயிற்று. இதனால் யுத்தத்துக்கு வழிவகுத்தது. மூன்றாவது சர்வதேச சங்கத்தின் பலவீனம். இந்த சர்வதேச சங்கத்தின் பலவீனமும் யுத்தத்துக்கு காரணம். எழுதுங்க.
இச்சங்கம் ஆரம்பித்து 20 வருடங்கள் மட்டும் இச்சங்கம் ஆரம்பித்து 20 வருடங்கள் மட்டும் சமாதானத்தை பேணியது. சமாதானத்தை பேணியது. இச்சங்கத்தில் நிரந்தரமான படையமைப்பொன்று காணப்படவில்லை. இச்சங்கத்திலுள்ள பலமாய்ந்த நாடுகளுக்கிடையில் ஒற்றுமையின்மை காணப்பட்டது. ஒற்றுமையின்மை காணப்பட்டது. மற்றும் இச்சங்கத்திலிருந்து விலகி பல நாடுகள் ஆக்கிரமிப்பு கொள்கைகளை பின்பற்றினார்கள். இச்சங்கத்திலிருந்து விலகி பல நாடுகள் ஆக்கிரமிப்பு கொள்கைகளை பின்பற்றினார்கள். உதாரணமாக இத்தாலி அபிசினியாவையும் ஜப்பான் மஞ்சூரியாவையும். இது காரணமாக இரண்டாம் உலக மகாயுத்தம் உருவாக்கியது. ரைட். அப்ப இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்குரிய காரணங்களை பற்றி பார்த்த நாங்கள் கவனிக்கலாம். 4ஆம் கேள்வி, இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் பேரழிவுகள் ஏற்பட்டமைக்கான காரணங்கள். இரண்டாம் யுத்தத்தில் பேரழிவுகள் பல ஏற்பட்டுள்ளது. ஒன்று, யுத்த ஆயுத பாவனை கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டது. அணு ஆயுத பாவனைகள் அங்க மேற்கொள்ளப்பட்டது. சக்தி வாய்ந்த நவீன ஆயுதங்கள், விசவாயுக்கள் போன்றன பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப இவர்கள் காரணமாக ஒரு பேரழிவுகள் ஒன்று உருவாகிட்டது. பேரழிவுகள் உருவாகும். அப்ப இங்க கூடுதலான போர் ஆயுதங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு காணப்படுது. சரியா? இது காரணமாக அந்த ஆயுதங்களிலிருந்து வெளியேறுகின்ற நச்சுவாயுக்கள் போன்றன மக்களுக்கு பல உயிர் சேதங்களை உருவாக்கியுள்ளது. அதை விட கொடூரமான குண்டு தாக்குதல்களினால சொத்துக்கள் அங்க இழக்கப்பட்டு காணப்படுகின்றது. குறிப்பாக ஜப்பானில அமெரிக்கா அணுகுண்டு பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்ட காரணமாக அங்க ஹிரோஷிமா நாகசாகி, ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டு நகரங்களும் அங்கு முற்றாக அழிக்கப்பட்டது. அணுகுண்டு தாக்கப்பட்ட காரணமாக அங்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கு இறந்ததோடு கோடி மில்லியன் மதிக்கக்கூடிய சொத்துக்களும் அங்கு அளிக்கப்பட்டு காணப்படுகின்றது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அதன் தாக்கம் இன்று வரைக்கும் அங்க காணப்படுவதாக காணப்படுகின்றது. ரைட். நாங்கள் விளக்கங்கள் 2ஆம் யுத்தத்தின் விளைவுகளையும் நாங்கள் இதை நோக்கினாங்க. ரைட். இப்ப 2019ஆம் ஆண்டு கேள்விய பார்ப்போம். கவனிக்கலாம். 2019ஆம் ஆண்டு கேள்வி. 2019ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. முதலாம் உலக மகாயுத்தத்துடன் தொடர்புடைய நாடுகள் உருவாக்கிய 2 முகாம்கள். அது பயப்பட வேண்டாம். முகாம் என்று கேட்டபடியால் அந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று நேச நாட்டு முகாம், நேச நாடுகள். 2 மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள். சரி, இதுக்கு நாடுகளும் ஒன்று உதாரணம் கொடுத்தா தேவையில்லை. 2 முகாம் தான் கேட்டது. நாடுகள் உருவாக்கி 2 முகாம்கள் கேட்டது. நீங்க 2 நாடுகளும் கொடுக்கலாம். நேச நாட்டினை அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா. மத்திய ஐரோப்பிய வல்லரசுகளில ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரி, துருக்கி. ரைட். அப்ப முதலாம் உலக மகாயுத்த தொடர்புடைய 2 முகாம்கள் எவை என்று கேட்டது. ஒன்று நேச நாட்டு முகாம், நேச நாடுகள்ல முகாம். அடுத்தது மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி நாடுகள் முகாம். நேச நாட்டு முகாமில என்ன காணப்பட போது அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா போன்றன காணப்படுது. மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி நாடுகள் காணப்பட போது அங்க ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரி, துருக்கி போன்றன காணப்படும். சராச்சுவோ நிகழ்வினால் கொல்லப்பட்ட ஆஸ்திரியாவின் மொழிக்குரிய இளவரசரின் பெயர். அப்ப சராச்சுவோ நிகழ்வு கொல்லப்பட்ட மொழிக்குரிய பெயர் பிரான்சிஸ் பேர்டினண்ட். பிரான்சிஸ்
பேர்டினட், பிரான்சிஸ் பேர்டினட். சரியா? முடிக்குரிய இளவரசர்களாக கொல்லப்பட்டதாக காணப்பட்டது. சரி, எழுதி கொள்ளும் பார்ப்போம். 19ஆம் ஆண்டு முதலாம் உலக மகாயுத்தத்துடன் தொடர்பான நாடுகள் உருவாக்கிய 2 முகாம்கள். ஒன்று நேச நாட்டு முகாம் டேஷ் பண்ணி அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா. 2 அதாவது மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் அணி முகாம். அதுல ஆஸ்திரியா, கங்கேரி, பல்கேரி, துருக்கி. ஆஸ்திரியா, கங்கேரி, பல்கேரி, துருக்கி. ரைட். 2ஆம் கேள்வியை கவனிக்கலாம். இனி பின்னரும் தகவல்களுடன் தொடர்புடைய விடைகளை தெரிக. ரஷ்யாவை ஆக்கிரமிக்க சென்ற தோல்வி கண்ட பிரான்சிய சக்கரவர்த்தி நெப்போலியன் பொனாபர்ட். நெப்போலியன் பொனாபர்ட். சரி, அப்ப ரஷ்யாவை ஆக்கிரமிச்சென்று தோல்வியடைந்த பிரான்சிய தளபதி அப்படி ஒரு தோல்வியத்தால் ஜெர்மனியிடம் கண்டு கொண்டார்கள். 34ஆம் ஆண்டும் 1936ஆம் ஆண்டு மஞ்சூரியா ஆக்கிரமித்த செய்த நாடு ஜப்பான். சீனாவுக்கு சொந்தமான மஞ்சூரியாவை ஆக்கிரமித்தது ஜப்பான். அடுத்த நாசிகளுக்கு எதிரான போரில் பிரித்தானிய மக்களை தோன்றிய அந்த நாட்டு மன்னன். நாசிகள் என்றால் ஜெர்மனியினர். ஜெர்மனியின் கிட்டருடைய வாதம் தான் நாசியவாதம். அந்த நாசியவாதத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நாசிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாசிகளுக்கு எதிரான போரிலே பிரித்தானிய மக்களை தோன்றிய அந்நாட்டு மன்னன் அல்ல பிரதமர் வின்சென்ட் சேர்ச்சில். வின்சென்ட் சேர்ச்சில். 2ஆம் யுத்தத்தில் ஐக்கிய அமெரிக்கா ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். 2ஆம் கேள்வி, ரஷ்யாவை ஆக்கிரமித்து சென்று தோல்வியடைந்த பிரான்சிய சக்கரவர்த்தி. ஜப்பான். கிபி 1934ஆம் ஆண்டு மஞ்சூரியாவை ஆக்கிரமிப்பு செய்த நாடு ஜப்பான். நாசிகளுக்கு எதிரான போரில் பிரித்தானிய மக்களை தோன்றிய அந்நாட்டு பிரதம மந்திரி வின்சென்ட் சேர்ச்சில். அடுத்த 2ஆம் யுத்தத்தில் ஐக்கிய அமெரிக்கா ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். ரைட், கவனிக்கலாம். அடுத்த கேள்வி ஒரு காணப்பெறாத கேள்வி. முதலாம் இரண்டாம் கொடுக்கணும். முதலாம் இரண்டாம் உலக மகாயுத்தத்தில் ஐக்கிய அமெரிக்கா அரசு ஈடுபட காரணம். முதலாம் யுத்தத்தில 2ஆம் யுத்தத்தில அமெரிக்கா ஈடுபட என்ன விதமான காரணமாக இது கண்டு பார்க்க போனால் பாருங்கோ. முதலாம் யுத்தத்தை பற்றி பார்க்க போறோம். முதலாம் யுத்தத்தில் அமெரிக்கா ஏற்கனவே ஒரு நடுநிலையான நாடாக, நடுநில போக்கை பின்பற்றிய நாடாக இருந்தது. யுத்தத்தில் ஈடுபட்ட இரு அணியினருக்கும் தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், ஆயுத பொருட்கள் போன்றவற்றை விநியோகித்து வந்தது. அதாவது அவற்ற முக்கிய பிசினஸ் வியாபாரம் தான் முக்கிய நோக்கம், லாபம் ஊட்டி வந்தது.
ஜெர்மனி ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கின்றால் பிரான்சினுடைய வளர்ச்சிக்கு இந்த அமெரிக்கா காரணமாக இருந்திருப்பார். பிரான்சின் வளர்ச்சிக்கு அமெரிக்கா காரணம் இருந்திருப்பார் என கருதி ஜெர்மனி தனது நீர்மூழ்கி கப்பலால் 1098 பேரோட தென் அயர்லாந்து கடலில் வைத்து லூசித்தானியா என்ற கப்பலை தாக்கி அழித்தது. முற்றாக 1098 பேரோட அப்படியே தாக்கி அழித்தது. இதுக்காகத்தான் ஐக்கிய அமெரிக்கா ஆத்திரமடைந்து உடனடியாக தன்னுடன் கையிலே இருக்கின்ற உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், ஆயுதவாதங்கள், காலால் படை, கடற்படை, நவீன ஆயுதங்கள் போன்றவற்று அந்த மனோபலத்தையும் கொண்டு ஆருக்கு எதிராக போனது? ஜெர்மனிக்கு எதிராக நேச நாட்டுக்கு போய் சேர்ந்து கொண்டது. ஜெர்மனிக்கு எதிராக நேச நாட்டுக்கு போய் சேர்ந்து கொண்டது. இது முதலாம் யுத்தத்தில் ஈடுபட காரணம். இரண்டாம் யுத்தத்துல கவனிக்கலாம். இரண்டாம் யுத்தத்துல ஜப்பான் உங்களுக்கு தெரியும், ஆசியாவிலே ஒரு ஆக்கிரமிப்பாளராக செயல்பட்டு கொண்டு வருகின்றார். ஆசியாவிலே ஒரு பேரரசை கட்டியெழுப்பிக் கொண்டு நோக்கோடு ஆசியா நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டு வருகின்றார். அந்த காலகட்டத்திலே பிரித்தானியா போன்ற நாடுகளுக்குத்தான் ஆசியா நாடுகள் பெரும்பாலும் குடியேற்றங்களாக காணப்பட்டன. இது காரணமாக ஜப்பானுக்கு பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா நாடுகளோடு யுத்தம் செய்ய வேண்டிய தேவை ஒன்று உருவாகிட்டு. பிரித்தானியாவில் யுத்தம் செய்தால் நிச்சயமாக மற்ற நாடு மூன்று சார்பாக வரும். சார்பாக அமெரிக்கா வரும், ரஷ்யா வரும், பிரான்சும் வரும். இந்த யுத்தம் செய்வதற்கு அமெரிக்காவிலே உள்ள பேர்ல் இராணுவ முகாம், அமெரிக்காவில் உள்ள பேர்ல் அங்க துறைமுகத்தில் உள்ள இராணுவ முகாம் பெரும் தடையாக இருந்தது. ஜப்பானுக்கு இருந்தது. இது காரணமாக ஜப்பான் என்ன செய்தார்? அந்த பேர்ல் துறைமுகத்தை தாக்கி உடனடியாக அழித்து விட்டவன் காரணமாகத்தான் அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக இரண்டாம் யுத்தத்தில் ஈடுபட்டது. அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக இரண்டாம் யுத்தத்தில் ஈடுபட்டது. ரைட்டா? பண்ணிக்கொள்ளுங்க. முதலாம் யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட காரணம். அட்டாச் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க. ஆரம்பத்தில் அமெரிக்கா நடுநிலையான போக்கை பின்பற்றிய நாடாகும். யுத்தத்தில் ஈடுபட்ட இரு சாராருக்கும் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், ஆயுத தளவாடங்கள் போன்றவற்றை விநியோகித்து வந்துள்ளது. பிரான்சின் வளர்ச்சிக்கு ஜெர்மனி காரணமாக இருந்திருப்பார், அமெரிக்கா காரணமாக இருந்திருப்பார் என கருதி அமெரிக்காவின் சாதாரண பொதுமக்கள் பிரயாணம் செய்கின்ற லூசித்தானியா என்ற கப்பலை 1098 பேருடன் தென் அயர்லாந்து கடலில் வைத்து தாக்கி அழித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா ஜெர்மனிக்கு எதிராக யுத்தத்தில் இறங்கியது.
ஜெர்மனிக்கு எதிராக யுத்தத்தில் இறங்கியது. ரைட்டு. அடுத்த போடுங்கோ, 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட்டமை. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட்டமை எழுதுங்கோ. ஆசியாவில் ஜப்பான் ஓர் ஆக்கிரமிப்பாளராக செயல்பட்டார். ஓர் பேரரசு ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்குடன் ஆசியா நாடுகளை ஆக்கிரமித்து வந்தார். இதற்கு பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் மோத வேண்டிய நிலை உருவாகியது. இதனால் இதற்கு அமெரிக்காவின் பேர்ல் துறைமுகத்தில் உள்ள இராணுவ முகாம் பெருந்தடையாக இருந்தமையினால் வீசி அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக யுத்தத்தில் இறங்கியது. நெக்ஸ்ட் 3ஆம் கேள்வியை கவனிக்கலாம். 4ஆம் கேள்வியை கவனிக்கலாம். சர்வதேச சங்கம் உலக சமாதானத்தை பாதுகாக்காமல் போனதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள். அப்ப சர்வதேச சங்கம் உலக சமாதானத்தை பாதுகாக்காமல் போனது. அப்ப இது மறைமுகமாக கேட்கப்பட்ட கேள்வி. நேரடியாக கேட்கண்டா என்ன கேள்வி நினைச்சு பாருங்க ஒருக்கா. சர்வதேச சங்கத்தின் வீழ்ச்சிக்கான காரணம் அல்லது பலவீனத்துக்கான காரணம் அதான் கேட்கப்பட்ட கேள்வி. இங்க கேட்கப்பட்ட கேள்வி சர்வதேச சங்கம் உலக சமாதானத்தை பாதுகாக்காமல் போனமைக்காக. சமாதானத்தை பாதுகாக்கப்படவில்லை, இது காரணமாக 2ஆம் யுத்தம் உருவாகுது. இதற்குரிய காரணம் சர்வதேச சங்கம் தோல்வி அடைய காரணம். அதுதான் கேள்வியின் விளக்கம். என்ன கேள்வியின் விளக்கம் என்ன? சர்வதேச சங்கம் தோல்வி அடைய காரணம் என்று பார்க்க ஒன்று காணப்பட போது இச்சங்கத்தை அமைப்பதற்கு முன்னின்று பாடுபட்ட ஐக்கிய அமெரிக்கா இதில் பங்கு கொள்ளவில்லை. சரியா? அப்ப உலகில் படப்பெளவும் உள்ள ஒரு நாடு அமெரிக்கா. அந்த நாடு இதில் அங்கத்துவம் பெறாமை ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக, இந்த நாடு அங்கத்துவம் பெறாமை வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஜெர்மனியில தோல்வியடைந்த முதலாம் யுத்தத்தில் தோல்வியடைந்த ஜெர்மனிக்கும் அடுத்தபடியாக நிலப்பரப்பில் பெரிய பிரதேசமாகிய ரஷ்யாவுக்கும் இங்கு அங்கத்துவம் வழங்கப்படவில்லை. அடுத்தபடியாக காணப்பட போது இந்த சங்கத்தில் ஒரு நிலையான சமாதானமான பாதுகாப்பான படை ஒன்று இங்கே காணப்படவில்லை. யுத்தங்கள் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது தீர்த்து வைப்பதற்கு ஒரு நிரந்தரமான படை ஒன்று காணப்படவில்லை. அடுத்த இந்த சங்கத்தில் உள்ள பலமான நாடுகளுக்கு இடையிலே ஒற்றுமையின்மை காணப்பட்டது. அடுத்த இச்சங்கத்திலிருந்து சில நாடுகள் விலகி ஆக்கிரமிப்பு கொள்கைகளை பின்பற்றுகின்ற பொழுது சங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு. குறிப்பாக இத்தாலி ஜெர்மனி அபிசினியாவை ஆக்கிரமித்தது. ஜப்பான் மஞ்சூரியாவை ஆக்கிரமிக்கின்ற பொழுது சங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டது. இவர்கள் காரணமாக சர்வதேச சங்கம் தோல்வியடைய 2ஆம் உலக மகா யுத்தம் உருவாக காரணமாக. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சர்வதேச சங்கம் உலக சமாதானத்தை பாதுகாக்காமல் போனதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் 3ஐ கூறி விளக்குக. ஒன்று, இச்சங்கத்தை அமைப்பதற்கு முன்னின்று பாடுபட்ட ஐக்கிய அமெரிக்கா இச்சங்கத்தில் அங்கத்துவம் பெறவில்லை.
இச்சங்கத்தில் அங்கத்துவம் பெறவில்லை. எனவே பணப்பலமும் படப்பலமும் உள்ள ஒரு நாடு, பணப்பலமும் படப்பலமும் உள்ள ஒரு நாடு இச்சங்கத்தில் அங்கத்துவம் இடம்பெறாமை வீழ்ச்சிக்கு காரணமாகும். இரண்டாவது, முதலாம் யுத்தத்தில் தோல்வியடைந்த ஜெர்மனிக்கும் நிலப்பரப்பில் பரந்த பிரதேசமாகிய ரஷ்யாவுக்கும் அங்கத்துவம் வழங்கப்படவில்லை. ஜப்பான் மஞ்சூரியாவை ஆக்கிரமித்தது. சரியா? இவ்வளவு காரணங்களால்தான் இந்த ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம், அதாவது இந்த சர்வதேச சங்கம் தோல்வி அடைகின்றது. தோல்வி அடைய இரண்டாவது உலக மகா யுத்தம் அங்க உருவாகின்றது. ரைட்? இப்ப ஆண்டு ரீதியாக பேப்பர்கள் பார்த்து முடித்து விட்டாச்சு. நாங்கள் மாதிரி வினாத்தான் ஒரு 4-5 கேள்வி பார்த்தோம்னா யுத்தம் முடியும். யுத்தம் பேப்பர் கிளாஸ் முடியும். அடுத்தபடியா புரட்சிகள் ஆரம்பிக்கப்படும். இந்த 2 கேள்வி செய்யணும் நீங்கள் இந்த முறை கோயிலுக்கு. உலகப்பட ரீதியாக, உலக வரலாற்று ரீதியாக யுத்தத்தையும் புரட்சியை நாங்கள் பேப்பர் செய்யணும். ரைட்டா? நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு தொடர்வோம். வணக்கம்.